பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜூலை 4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்ப்பா, நான் தோனி ஃபேன். பயணம் தொடங்குது இங்கே, ஜென்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. சின்ன பட்ஜெட் படங்களை ரிவ்யூவே பண்ணாம விட்டுறாங்க. அதுக்குண்டான வரவேற்பு இல்லாம போயிடுது. 11 படமா இருந்தாலும் சரி, 10 hours இருந்தாலும் சரி, பல பேர் ட்வீட் போட்டிருக்காங்க, இந்த படத்தை யாருமே ரிவ்யூ பண்ணலையே. அப்போ நீங்க வெற்றிமாறன் சார் தனுஷ் சாருக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷன்ல 20 கோடி கேட்ட தனுஷ் அவர் ஏற்கனவே 10 கோடி நயன்தாரா கேட்டாரு. குபேரான்ற படம் இன்னைக்கு தெலுங்குல மாபெரும் வெற்றிக்கு இங்க 20 கோடி கூட பண்ணல. இவர் நல்லவரா கெட்டவரா? மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சரியான நேரத்துக்கு சாங்ஸ் தர்றதில்ல. இந்த குற்றச்சாட்டு பல படங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. பிஜிஎம் ஐயோ பெரிய ஒர்க் இல்லை இது. ஏன்னா இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல நான் ஆக்டிங்ல இருப்பேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில் யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் சார். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு நெகட்டிவான தம்ப்நெயில், நெகட்டிவான டைட்டில் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பாசிட்டிவாகவே இருக்கும். ஏன்னா அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி அதில் வர வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவான டைட்டில் இருக்குது, தம்ப்நெயில் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்களே. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எனக்கு பெரிய பயமே இந்த தம்ப்நெயில் தான். இப்போ நான் கேட்காத நான் சொல்லாத ஒரு விஷயத்தை தம்ப்நெயிலில் வரும். நான் இப்போ பல பேர்கிட்ட என்னோட வீடியோ வரும்போது ஃபஸ்ட்டு நான் இப்போ கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தம்ப்நெயில் அனுப்பிச்சிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு இன்ட்ரிகிங்காக ஒன்று போடணும், கண்டிப்பாக அது போடணும், அதில் தப்பு கிடையாது. அப்போ தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் காமிப்பாங்க. ஆனால் நான் சொல்லாத விஷயத்த நான் சொன்ன மாதிரி காமிக்கிறது தான் பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த நாங்கள் இப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே யாருமே வீடியோ பார்க்கறதே கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், தம்ப்நெயில் தான் எல்லாரும் பார்த்து டிசைட் பண்ணிடுறாங்க தனஞ்சய் என்ன சொன்னார் அப்படின்னு. எனக்கு பல பேர் பல டைம் என்ன நடந்ததுன்னா, தம்ப்நெயில் வச்சுட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் 1000 கோடி பற்றி பேசுனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க. தனஞ்சயன் 1000 கோடி பற்றி, கூலி பற்றி பேசுகிறாரு, இந்த படத்தை பற்றி பேசுகிறாரு. நான் எங்குமே சொல்லலை. இத்தனைக்கும் நான் என்ன சொன்னது, 1000 கோடி பண்ணுறது எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்களாம் 1000 கோடி எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. ஒரு ஃபேன்ஸாக ஒரு மீடியாவாக எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதை உருவாக்கணும்னா 400 கோடிக்கு அவங்க உடைக்க வேண்டியிருக்கு. அதனால் இதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி படக்குழுவெல்லாம் நார்த் இந்தியா போய் ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, இந்த படம் இண்டஸ்ட்ரியிட்ட தமிழ்நாடு பொறுத்தவரையும் மாறுமா, அதாவது தமிழ் சினிமாவுடைய இண்டஸ்ட்ரியிட்ட 600 கோடி இருக்குன்னா அதை தாண்டுமா, இது மட்டும் தான் நம்ம பேசணும். அப்போ 600 கோடியை தாண்டி 650 பண்ணுமா, 700 பண்ணுமா நம்ம பேசலாம். 1000 கோடின்றது 400 கோடி அங்கே வந்தால் தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழ்ல தெரியுமா, கூலி படம் 1000 கோடி பண்ணுமா அப்படின்னு தனஞ்சயன். இப்போ இதை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னு கூட உள்ளே போய் பார்க்காம, ஏன்னா அதுக்கு டைம் யாருக்கும் இல்லை. இப்போ யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் டைம் கிடையாது. அவங்களே தனஞ்சயன் இதே வேலையை போச்சு, எப்போ பார்த்தாலும் 1000 கோடி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி பண்ணி இப்போ ட்விட்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி சில வீடியோ இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனஞ்சயன் இப்படிலாம் அப்படியே இட்டுக்கட்டி பேசுகிறாரு, அதாவது இண்டஸ்ட்ரியை வேணே பூஸ்டப் பண்ணி பேசுகிறாரு, இல்லைன்னா உருட்டுறாரு அப்படிலாம் என் பேரை சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, சார் உள்ள வீடியோ போய் பாருங்கள் அப்படின்னா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். என்ன காரணம்னா, அவங்கள பார்த்து தம்ப்நெயில் பார்த்தாங்க. தம்ப்நெயில் இப்படி தானே போட்டிருக்கு, எனக்கு இது வேலை வெட்டி கிடையாது, அவங்க வீடியோலாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கணுமா,
அதான் தமிழில் போட்டிருக்குல்ல அதை தமிழில் வராமல் பார்த்துக்கணும்ல நீ இன்டர்வியூ கொடுக்குற அப்படின்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குறவங்களுக்குலாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, சார் நீங்கள் தமிழில் எனக்கு அனுப்பிச்சிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு போடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லா யூடியூப் சேனலில் என்ன சார் இன்டர்வியூ கேட்டால் கண்டிஷன் இதுதானே அப்படின்னா, ஆமாம் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் ஆனால் எனக்கு தமிழில் வேணும், என்ன தமிழில் போடுறீங்கன்னு எனக்கு தெரியணும். நீ பாட்டி யாராவது ஒருத்தரை கோத்து விட்டுட்டு என் பேரில் நெகட்டிவிட்டி உருவாக்கிறதுக்கு நான் எதுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்பேன். இது எதுக்காக நான் என்னுடைய தரப்புலேருந்து நான் சொல்கிறேன்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ எல்லாருமே டாக் இட் டாக் ஃபைட்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் போராட்டம் போயிட்டுருக்கு. 100 சேனலில் வந்து இன்டர்வியூ தேவைப்படுது, 100 சேனலில் எவ்ரிடே வீடியோ வரணும். அதனால் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு வெற்றிமாறன் சார் மேட்டர் எடுத்துங்களேன். வெற்றிமாறன் சார் தனுஷ் சாருக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷனில் வெளியாளுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. 20 கோடி கேட்டார், 20 கோடி கேட்டார், இல்லைனா என்ஓசி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. நான் வந்து பறந்து போ ஃபங்க்ஷனில் வெற்றிமாறன் சார் பார்த்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நிறைய தவறான அபிப்பிராயம்லாம் போயிட்டுருக்கு, எனக்கு தெரியும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்லிட்டு, வேறு ரொம்ப தப்பான விஷயம் சார், இதுக்கெல்லாம் நான் எப்படி சார் இதெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னாரு. சார் நீங்கள் பாருங்கள் சார், கண்ணாபின்னான்னு உங்களை பற்றி நிறைய பேச்சு போயிட்டுருக்கு, கொஞ்சம் கவனிங்க இது அப்படின்னு. அப்புறம் 3 நாள் கழித்து அவர் யோசிச்சிருக்காரு. அவருக்கு யாருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. தனஞ்சின் நான் சொன்னது அப்போது. 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, சார் இது மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது, அதாவது கட்டமைக்கப்படுது. தனுஷ் அவர்கள் 20 கோடி கேட்டார்னு ஒரு கட்டமைக்கிறாங்க. ஒரு 20 வீடியோ வருது. இப்போ 20 வீடியோ மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லாரும் யூடியூப் பார்க்குறவங்களாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தம்ப்நெயில் பார்த்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 20 கோடி கேட்ட தனுஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் வந்து இவ்வளோ மோசமான ஆளா, ஏற்கனவே 10 கோடி வந்து நயன்தாரா கேட்டார், அவர் இவ்வளோ ஹிட்டு படம் கொடுத்த டேரக்டர்கிட்ட 20 கோடி கேட்பாரா, உடனே அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவரை பற்றி தப்பாக பேச வைக்கிறது, இப்படியெல்லாம் வந்து பிம்பம் உருவாக்கும் போது தான் வெற்றிமாறன் சாருக்கு புரியுது, ஐயோ இல்லைனா அவனுக்கு விட்டா போகிறேன்னு நம்ம புதுசாக கதை சொல்லுவாங்க போல இருக்குன்னு டப்புன்னு கிளாரிஃபை பண்ணிட்டார். இப்போ நேற்று கிளாரிஃபை பண்ணி எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் ஒரு 20-30 வீடியோ வந்து யூடியூப் சேனலில் பேசி முடிச்சாச்சு. இதை வந்து பெரிய உலகமாக பிரச்சனை மாதிரி டிபேட்டும் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் இருக்கிற பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை. யூடியூப் சேனல்களுக்கும் எல்லாருக்குமே வியூஸ் வேணும், சப்ஸ்கிரைப் வரும்போது எந்த ஒரு மேட்டர் கிடைச்சாலும் அதை ஊதி பெருசாக்கி இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி அதை உண்மைன்னு மக்களை நம்ப வைக்கிற ஒரு மனப்பான்மை இப்போ நிறைய வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நெகட்டிவிட்டி தான் செல்ஸ், நெகட்டிவிட்டி தான் பீப்புள் ஆர் வாட்சிங். எந்த அளவுனா ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதெல்லாம் வந்து தவிர இன்னைக்கு யூடியூப்ல என்ன சொல்கிறாங்களோ அதை உண்மைதான் அப்படின்னு நம்புற மாதிரி ஒரு மனப்பான்மை எல்லார்கிட்ட வந்துடுச்சு. நான் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தேன். அது என்ன சொல்லியிருந்தேன், நான் என்னுடைய கசின் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ நம்மளை சுற்றி மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து அன்றைக்கி சண்டே ஃப்ரீ டைம் தானே, சரி கொஞ்சம் ஏன்னா ஜென்ரலாக நான் வந்து ஃபங்க்ஷன் போனால் உடனே வீட்டுக்கு ஓடிடுவேன். ஆனால் சரி ஃப்ரீ டைம் தானே, ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் உட்காரும்போது என்னை சுற்றி என்னுடைய ஒய்ஃப் அவங்க கசின்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் பேசுகிறது தக் லைஃப் இப்படி இருக்காமல் மோசமாக இருக்காமல், இந்த படம் அப்படி இருக்குமாமே அப்படி இருக்கு பேச ஆரம்பித்த பிறகு நான் அப்படியே நின்றுட்டு யாரெல்லாம் தக் லைஃப் பார்த்தீங்கன்னு கேட்டேன். ஒருத்தரும் பார்க்கல. எனக்கு உச்சியில் மேலே கோவம் வந்துருச்சு. எனக்கு சொன்னேன், என்ன ரைட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, படம் மோசமாக இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்னு. இல்லை எல்லாரும் சொல்லிட்டாங்களே யூடியூப்பில், அந்த யூடியூப்பில் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஏங்க யூடியூப்பில் வந்தது அவருடைய கருத்துங்க, உன் கருத்து என்ன? இப்போ எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல. இப்போ இந்த படத்தில் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, ஓகே நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் தக் லைஃபை டிஃபெண்ட் பண்ணி பேசல. நான் சொல்ல வர்றது, நீ படம் பார்த்தியா, படம் பார்க்காம நீ எப்படி கமெண்ட் பண்ணுறேன்னா, நான் என்னுடைய ரிலேட்டிவ்ட்டு தானே நான் ஆர்கியூ பண்ணுறேன், வெளியாள்கிட்ட எப்படி ஆர்கியூ பண்ண முடியும்? இப்போ எல்லாரும் இல்லை மாமா இன்னும் மாமா இப்படியெல்லாம் சண்டை போடுறீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை நான் கமல் சாருடைய சப்போர்ட்டுக்காக நான் பேசல, நான் கேட்குற ஒரே கேள்வி, எப்படி நீ ஒரு ஜெனரலைஸ் ஒப்பீனியன் பண்ணுறேன்? இப்போ நீ என்கிட்ட பேசுகிற இந்த 20 பேர்கிட்ட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் 100 பேர்கிட்ட பேசியிருப்பேன் இந்த படம் மோசமான படம். அப்போ 100 பேரையும் பார்க்க விடாமல் பண்ணுறேன். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படி தானே பரவுது. இப்போ ஏன் படங்கள் வந்து மொத்தமாக பாதிக்கப்படுது? எந்த அளவு பாதிக்கப்படுதுன்னா, குபேரான்ற படம் இன்றைக்கி வந்து தெலுங்கில் மாபெரும் வெற்றி. இந்த 10 நாட்களில் 60 கோடியே தெலுங்கு மாநிலங்கள், அதாவது ஆந்திரா தெலுங்கானாவில் பண்ணியிருக்கு. இங்கே 20 கோடி கூட பண்ணல. ஹீரோ யார்? தனுஷ் அவர்கள். இங்கே ரிவர்ஸில் தானே பண்ணியிருக்கணும், ரிவர்ஸில் தமிழில் தானே பெருசாக பண்ணியிருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பிம்பம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, எல்லா ரிவ்யூவர்ஸும் எல்லா மக்களும் சேர்ந்து இது படம் வந்து வேஸ்ட் படம், இது வந்து ஒன்றுமே சரியில்லை அப்படி இப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு. ஆனால் இதே படம் தெலுங்கில் எப்படி இவ்வளோ பெருசாக ஓடிட்டுருக்கு? அந்த படம் 70 கோடி 75 கோடி பண்ணுன்றாங்க ஆந்திரா தெலுங்கானாவில், இங்கே 22 கோடி மேலே பண்ணாதுன்றாங்க. அப்போது இந்த தாக்கம் எவ்வளோ பெரிய தாக்கமாக இருக்குன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த பிம்பம் உருவாக்குறாங்களே. நெரேட்டிவ் சொல்லுவாங்க, அதாவது பொலிட்டிக்கல் வேர்டு வந்து நெரேட்டிவ். யூ கேன் கிரியேட் அ நெரேட்டிவ் அண்ட் வித் தட் ஒன்று யூ கேன் சேஞ்ச் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். இவர் நல்லவராக கெட்டவரான்ற நெரேட்டிவ் நீங்கள் உருவாக்க முடியும். அந்த நெரேட்டிவ் உருவாக்குறாங்க ஒரு படத்துக்கும். ஒருத்தர் மீதும் அப்படிப்பட்ட நெரேட்டிவ் தான் தனுஷ் மீது, அப்படிப்பட்ட நெரேட்டிவ் தான் வந்து குபேரா மீது, அப்படிப்பட்ட நெரேட்டிவ் தான் தக் லைஃப் மீது. படங்கள் மிக்ஸ்டாக இருக்கலாம், அது இல்லை மோசமான படங்கள் கிடையாது.
மிக்ஸ்டான டாக்ன்றது வந்து நிறைய படங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனால் அந்த டிவைடடான டாக்கை டோட்டல் நெகட்டிவ் டாக்கை மாற்றுறது தான் நெரட்டிவ். டிவைடடான டாக்கு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? சரி, சில நல்லதும் இருக்குது, சிலது சரியில்லை அப்படின்றது டிவைடட். அந்த நல்லதுக்காக போய் பார்க்கலாம்ல படத்தை. ஓகே, அதே மாதிரி தான் நெரட்டிவ். எப்படின்னா 20 கோடி கேட்காம 20 கோடி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரட்டிவ் உருவாக்கி அவர் பேரில் ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. அவர் அப்படிதாங்க, நயன்தாராட்ட 10 கோடி கேட்டார், இவர்கிட்ட 20 கோடி கேட்குறாரு, இதே வேலையை போச்சு அவருக்கு, எது இப்படி சம்பாதிக்க நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஒருத்தர் மேலே நெகட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுன்றது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு டார்கெட்டட் அட்டாக்காகவே போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வந்து எல்லாருமே அகெயின்ஸ்டாக பேசுகிறோம். நான் எல்லாம் பல யூடியூப் சேனல்லையும் சரி பல பேர்லாம் பேசுகிறோன்னா இது ரொம்ப தப்பு, நீங்கள் டார்கெட்டடாக பண்ணாதீங்க, ஒருத்தர் டார்கெட் பண்ணி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். சில சின்ன பட்ஜெட் படங்களை ரிவ்யூவே பண்ணாமல் விட்டுறாங்க, அதுக்குண்டான வரவேற்பு இல்லாமல் போயிடுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 11ங்கிற ஒரு படம் நல்ல ஆடியன்ஸ் மத்தியில் ஓடிடியில் நல்ல ரிசல்ட் வருது, ஆனால் தியேட்டரில் ஆள் வரல. இது வந்து நான் வந்து சமீபத்தில் ஒரு மாதம் நான் பேசின ஒரு விஷயம். எல்லா யூடியூப் சேனல் நான் பேசுனது, காசு வாங்கிட்டு நீங்கள் யூடியூப் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறது தான் தப்பு. சின்ன படங்களுக்கு காசு கொடு, ஏன்னா வியூஸ் வராது. அதனால் நான் ரிவ்யூ பண்ணணும்னா நீ காசு கொடுத்தேன்னா ரிவ்யூ பண்ணுறேன், அப்போ தான் என் மக்களுக்கு தெரிய வரும் இந்த படம் வரும்னு சொல்லிட்டு. 11 படமாக இருந்தாலும் சரி, 10 hours இருந்தாலும் சரி, பல படங்களை வந்து ரிவ்யூ பண்ணல. இப்போ சமீபத்தில் வந்த படம் குட் டேன்ற படம் பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கு முன்னாடி வந்த பல சின்ன படங்களை வந்து ரிவ்யூ பண்ணல. பல பேர் ரிவ்யூ பண்ணல, பல பேர் ட்வீட் போட்டிருக்காங்க இந்த படத்தை யாருமே ரிவ்யூ பண்ணலையே. ஒரு சில பேர் மட்டும் தான் எக்ஸெப்ஷன், அவங்க எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்க, மீதி பேர்லாம் ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது. காசு வாங்கினா தான் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. அதை தான் நான் வந்து 1 மாதம் நான் பேசின பிறகு இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுக்காக வந்து ஒரேடியாக அவங்க அப்படி தான் இருப்பாங்க நான் சொல்ல விரும்பல. இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பித்த உடனே இப்போ எல்லாருமே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாரமாக நான் அப்சர்வ் பண்ணுறேன், எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது எல்லா ரிவ்யூவர்ஸும் எல்லா படங்களையும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? இது வந்து எல்லாருமே பண்ணல, ஆல்மோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக பார்க்குறேன். அவங்க இன்னும் மாறணும். இப்போ திருக்குறள் அப்படின்ற ஒரு படம் வந்து தமிழ் சமுதாயத்துக்கேனா ஒரு முக்கியமான படம். உங்களுக்கு என்னங்க இருக்குது, ப்ரெஷோ இருக்குது, போய் படம் பார்க்க வேண்டியதுதானே, ஏன் உங்களுக்கு கசக்குது? அந்த படத்தை போய் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம்ல. திருக்குறளுக்காகவாவது ஒரு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும்ல. நம்ம திருக்குறள் அப்படின்றது புதுமறை, நம்ம வந்து காலங்காலமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை ரமணா கிரியேஷன்ஸ்ன்றவங்க பேஷனேட்டாக ஒரு புதுமுகத்தை வச்சு அந்த படத்தை கொண்டு வராங்க. அதுக்கு டைம் இல்லையா அவங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு? அவங்க ப்ரெஷோவில் தான் கூப்பிட்றாங்க. உங்களை வந்து தியேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து போங்கன்னு சொல்லலை. ஏன் பார்க்க மாட்டேன்றாங்கன்னா, இந்த படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணி யார் வியூஸ் வரப்போகுது, எதுக்கு நம்ம பண்ணணும், இதுக்கு ஒரு உழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான் வருது இல்லை. அப்போ நீங்கள் ரிவ்யூஸை பிஸ்னஸாக பார்க்குறீங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ நீங்கள் எல்லா படத்தையும் பாருங்கள், எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட்னா ஆதரவு பண்ணி இது பண்ணல, ரிவ்யூ பண்ணுறதே சப்போர்ட் என்ன பொறுத்தரியும். அதாவது பர்டிகுலராக பெரிய ரீச் இருக்கிற எல்லா ரிவ்யூவர்ஸும் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதுன்றது அந்த படத்தை கொடுக்குற சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். உள்ளுக்குள்ள கண்டென்ட் உங்கள் இஷ்டம், யூ ஹேவ் டு பி எத்திக்கல். அந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை எப்படி சொல்கிறீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்களா இல்லையான்றதான் என்னுடைய கேள்வி. ஸோ இப்போது இந்த மாற்றம் வந்துட்டு இருக்கு, பல ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாறும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதாவது எல்லா ரிவ்யூஸும் இப்போ வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணணும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் எல்லாரும் என்ன கேட்க போகிறாங்கன்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரிவ்யூ பண்ணல. இப்போ என்ன பண்ணேன், லாஸ்ட் 2 எபிசோடில் 2 வாரமும் 4 படம் பார்த்தேன்னா 4 படத்தையும் உடனே வந்து ஒரே எபிசோடில் போட்டேன். 2 நிமிஷம் நான் பேசிட்டேன். எனக்கு பாசிட்டிவாக தான் சொல்ல தெரியும், எனக்கு நெகட்டிவாக சொல்ல வராது. சரி நான் பண்ணேன், 4 படத்துக்கும் 2 நிமிஷம் பேசி 8-10 நிமிஷத்தில் ஒரு ரிவ்யூ, அதாவது இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ பல பேர் அதை ஆரம்பிச்சிட்டாங்க, 4 படத்தையும் ஒரே எபிசோடில் சொல்லிடுறது. நீங்கள் அது பிரச்சனையே இல்லை, 4 படத்தையும் ஒரு எபிசோடு கூட சொல்லுங்கள். நீங்கள் ஒரு எபிசோட் ஃபுல்லாக ஒரு படத்தை சொல்லணும் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்களே, நீங்கள் அந்த படத்தை பார்த்து பேசுனதே சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இல்லைனா நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்களா, என்னோட பிரச்சனை அதுதான். நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்கன்றதான் நான் கேட்குறேன். இக்னோர் பண்ணாதீங்க, வர ஒவ்வொரு சினிமாவையும் ஏதோ ஒரு முகையில் நீங்கள் ஆதரவு பண்ணுங்க தான் நான் கேட்குறேன். கமல் சார் வந்து ஆஸ்காரில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம், அவர் என்னைக்கோ எப்போ கூப்பிட்டுருக்கணும், 10 வருஷம் முன்னாடி கூப்பிட்டுருக்கணும். இப்போது கூப்பிட்டாங்களே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆஸ்கர் நாயகன் அவரை சொல்லுவோம். அவரை வந்து இந்த கமிட்டிக்கு வந்து 11,000 பேர் இருக்கிற கமிட்டியில் என்னைக்கோ கூப்பிட்டுருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போது அவங்க ரெகனைஸ் பண்ணாங்களே, இங்கே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்காரு, அவ்வளோ தொழில் இன்டர்நேஷ்னல் படங்களும் ஆஸ்கர் படங்களை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து இங்கே இருக்கிறவங்க பல பேருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நாலேஜபிளான ஒரு மனிதரை வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான், இவ்வளோ பெரிய லெஜெண்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தோம்னா இப்போ தான் அவன் நினச்சி கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இல்லைனா எப்போ கூப்பிட்டு 15-20 வருஷம் முன்னாடி கூப்பிட்டுருக்கணும் அவரை. அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர். சரி, பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி நம்ம வாழ்த்து சொல்லுவோம். சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு சரியான நேரத்துக்கு வந்து சாங்ஸ் தர்றதில்ல, பிஜிஎம் தர்றதில்லைன்ட்டு நிறைய குற்றச்சாட்டு டேரக்டர்ஸே இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து பல படங்களுக்கு நடந்துட்டுருக்கு. என்னென்னா அவங்க வந்து பல கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து 6 படம் 7 படம் அப்படின்னு கமிட்மெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாடல்களோடு முடிச்சிக்கலாம், பிஜிஎம்ன்றது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. காரணம் என்னென்னா, பிஜிஎம்ன்றது வந்து ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸ், ஐட்ரேட்டிவ் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவை பிஜிஎம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதோட ஃபைனல் கிடையாது. இப்போ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இந்தந்த சீன்லாம் வந்து இந்த மாதிரி பிஜிஎம்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும்.
இப்போ நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் ஒரு படம் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் டைரக்டரும் நாங்களும் சேர்ந்து 4 தடவை பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 தடவை ரீஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும்ல. அவர் பிஸியாக இருக்காரு, 7-8 படம் பண்ணிட்டு இருக்காரு, 10 படம் பண்ணுறாரு வச்சுங்களேன். இப்போ அவருக்கு ஒரு குழு இல்லைன்னு சொன்னால் பிஜிஎம்க்கு ஒரு குழு இருக்கணும். இப்போ ரஹ்மான் சார் பாருங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவருக்கான ஒரு பிஜிஎம் குழு ஒன்று வச்சிருக்காரு. அவர் சூப்பரைஸ் பண்ணுவார். ஆனால் அந்த பிஜிஎம் ஃபுல்லாக அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஃபுல்லாக இவர் வந்து நோட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவார், அவங்க பண்ணுவாங்க. இப்போ கடைசியில் படம் ரெடியானோடனே பிஜிஎம் இவர் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிவிட்டு அதில் தேவைப்படுறதை ஆட் பண்ணி கொடுத்துருவார். இப்போ பல பேருக்கு அந்த மாதிரி ஒரு குழுவை வச்சுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே இறங்கி நின்று பண்ணணும்னு வரும்போது அவர் பிஸியாக இருப்பார். இப்போ நீங்கள் ஜிவி பிரகாஷ் எடுத்தீங்கன்னா அவர் ஆக்டிங்கில் பிஸியாக இருக்கார், ப்ளஸ் சாங்ஸ் போடணும். ரெண்டாவது நம்ம படம் வரும்போது தான் பிஜிஎம் பற்றி பேசுவோம். படத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோம், பாடல்கள் தான். அப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பாடல்கள் தான் இருக்கும். பாடல்கள் எப்படியாவது இட்டு கொடுக்கணும், அதுக்கு ப்ரொமோ வீடியோ பண்ணணும், அதை வந்து பெருசாக ஒரு ஐகானிக் சாங்காக மாற்றணும், அந்த எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. பிஜிஎம் வரும்போது ஐயோ பெரிய ஒர்க் இல்லை இது, நம்ம உட்காந்து இவ்வளோ பெருசாக பிஜிஎம்மில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தே வில் லுக் ஃபார் அ பார்ட்னர். அப்போ நிறைய ப்ரொடியூசர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க. பிஜிஎம்ன்றது என்னுடைய கமிட்மெண்ட், நான் பண்ணித்தரேன், ஆனால் எனக்கு டைம் வேணும். ஏன்னா இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நான் ஆக்டிங்கில் இருப்பேன், இல்லை என்னுடைய சாங்ஸில் இருக்கேன், 7-8 படத்துடைய சாங் கொடுக்கணும், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது சாங் கொடுக்குறதுக்கு, நெக்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் என்ன பிஜிஎம் கேட்டிங்கன்னா எனக்கு டைம் ஆகும். அப்போது என் டைம் உங்களுக்கு டைம்லைன் செட் ஆகாதுன்னா நீங்கள் சொல்லிடுங்க, வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு நான் இன்வெஸ்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் பிஜிஎம் பண்ணிங்க. அதுக்கான அமௌண்ட்டு குறைச்சிப்பாங்க. நான் சொல்லுவாங்க, சார் பிஜிஎம்க்கு இவ்வளோ அமௌண்ட்டு என் சம்பளத்துலேருந்து குறைச்சிங்க, நீங்கள் வேறு ஒருத்தர் வச்சு பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளைனாக பார்க்க முடியாது, கமிட்மெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸில் பிஜிஎம்ன்றது மிகப்பெரிய பொறுப்பு, ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். 2-3 தடவை திருப்பி சேஞ்ச் பண்ணுவோம். நான் அதான் சொன்னேன்ல, 4 தடவை பண்ணும்போது அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு ஏற்கனவே பிஸி ஷெட்யூல், இல்லை இன்னும் திருப்பி மாற்றணுமா, எத்தனை சீனில் இவ்வளோ சீனில் திருப்பி பிஜிஎம் மாற்றணும், ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு வரும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, கமிட்மெண்ட் ஆகிட்டா பிரச்சனை ஆகிடும்ல. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சார் வேற ஒருத்தர் வச்சு பண்ணிங்கன்னா இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஐட்ரேட்டிவாக பண்ணலாம். அவர் அதுக்காக கமிட் பண்ணிட்டார் அவர் டைமை, அதனால் ஐட்ரேட்டிவாக நீங்கள் திருப்பி கேட்டாலும் மாற்றி கொடுப்பாரு. இவர்கிட்ட திருப்பி மாற்றி கொடுக்கணும்னு வரும்போது பிரச்சனை ஆகிடும். ஸோ டேரக்டர் அதனால தான் என்ன பண்ணுவாங்க, சரி வேணாம் இதுக்கு பாடல்கள் இவரா, அப்போ பிஜிஎம் அவர் அப்படின்னு போயிட்டா கொஞ்சம் ஈஸி. இது வந்து இந்தி சினிமாவில் காலங்காலமாக இருக்குது. இந்தி சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, சாங்ஸ் மட்டும்தான் ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சுருப்பாங்க, பிஜிஎம்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுப்பாங்க எல்லா படங்களுமே. ஏன்னா பிஜிஎம்ன்றது அவங்க டெடிக்கேட்டாக அது மட்டும் பண்ணுற வேலையாக பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க சாங்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஈஸியாக எடுத்துல நம்மளுக்கு ஹாலிவுட் சினிமா எடுத்து பாருங்க, அங்கே சாங்ஸே கிடையாது, ஆனால் பிஜிஎம்னு ஒரு இதுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க டீமை. அப்படி தான் நம்ம பண்ணணும். சார் கூலியோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து அதிக விலைக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு 10 கோடி வியாபாரம் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் 5 கோடி தான் சொல்லுவேன். அதாவது இந்த நடிகனுடைய படம் வந்து அந்த நடிகனுடைய படத்தை விட அதிக விலைக்கு விற்றுருக்கு. இந்த அஜெண்டாக்காக தான் இந்த பிம்பங்கள்லாம் கிரியேட் பண்ணப்படுது. விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நடிக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு சார். விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரி போகக்கூடாது. ஸோ மமிதா பைஜுக்கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வருஷத்துடைய ஹிட் மூவிஸ்னால் என்னெல்லாம் சொல்லுங்கள், டோட்டலாக எத்தனை படங்கள் வெற்றியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 128 திரைப்படங்களில் 13 திரைப்படம் தான் வெற்றி. அதில் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு இருந்துச்சுன்னா டாப் மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.